உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு மூளை இருக்கா? நம்ம ரிட்டையர் கார்டு வேதாச்சலம். ஆமாங்க. நம்ம ராமாயண பாண்டுரங்க. ஆமாங்க. எங்கடா இருக்கிற இப்போ? இப்ப நான் சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருக்கேன். எப்பவுமே விளையாட்டு தான் இருக்கு. என்னங்க நம்ம செங்கல்பட்டுல இருக்கும்போது ஜன்னல் வழியா எதுக்கு எடுத்தாலும் உங்களை விசில் அடிச்சு கூப்பிடுவாரு. அதே கார்டு தான். ஆத்தாடி ரூபா அகலத்துக்கு நெத்தியில பொட்ட பார்த்ததுக்கு அப்புறம் தான் ருக்குவையே எனக்கு அடையாளம் தெரியுது. நீ எந்த ஆளே மாறி போயிட்ட. செங்கல்பட்டுல இருக்கிறப்போ திட்டு மாதிரி இருந்த. சித்தான குட்டி மாதிரி மாறிட்டாங்க. எல்லாம் சீனிதான். நீ எங்கடா வந்த? பழைய ஞாபகத்துல பச்சை கொடி காட்ட வந்தியா? இல்லடா, என் மகன் பம்பாயில இருந்து வர்றான். அவன் வரவேற்கத்தான் வந்திருக்கிறேன். ஓஹோ, என் மகனும் பம்பாயில இருந்தா வர்றான். காலேஜ் கேர்ள்ஸோட எக்ஸ்கர்ஷன் போயிருந்தான். இன்னைக்கு வர்றான். அதுக்கு தான் நானும் வந்தேன். ஆமா, என்ன இன்னைக்கு பிளாட்பாரத்துல ஒரே போலீஸ்? ஒரே போலீஸா? தலை எண்ணிப்பாரு எக்கச்சக்கமா இருக்கு. ஆமா, யாராவது தலைவர் வராங்களா? தலைவர் வந்தாலும் திருட்டு பசங்க வந்தாலும் ரெண்டு பேருக்கும் போலீஸ் பாரா ஒண்ணுதான். வேதாச்சலம், என்ன போலீஸ் லட்டி என் மேல? திருட்டு பையன் வரான்னு இன்ஃபர்மேஷன் வந்ததா? ஐயோ, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அடட, நம்ம இன்ஸ்பெக்டரு அதான பார்த்தேன். யாரு தெரியும் அவ்வளவு தைரியமா என் மேல தட்டாதேன்னு. மிஸ்டர் பாண்டு, முதல்ல நீங்க பயந்தீங்களா? ஆமா சார், திடீர்னு பொண்டாட்டி தொட்டா கூட பயமாத்தானே இருக்கு. ஆமா, என் பொண்டாட்டி கூட வேலைக்கு போறப்ப தொட்டாலாம் வேலையே ஓடுறதில்ல. வீட்டுக்கு வீடு இருக்கிற பிரச்சனை தான். ஏன் சார், ஏகப்பட்ட போலீஸோட வந்திருக்கீங்களே, என்ன விசேஷம் இருக்கு. பயங்கரமான கேடி பம்பாய் மெயில்ல வரான். அவனை பிடிச்சு கொண்டு போறதுக்கும் அவனை பிடிச்சவருக்கு மாலை போடும்படியாகவும் மேலிடத்து உத்தரவு. அப்ப மாலை போடுறது தான் நீங்களா? என்ன கிண்டலா? கேடிய பிடிச்சிட்டா மட்டும் போதுமா? இங்க இருந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போறதுக்கு தைரியம் வேண்டாமா? அவர் பெரிய தைரியசாலி சார். நம்ம ஃபேமிலி இன்ஸ்பெக்டர். ஃபேமிலி இன்ஸ்பெக்டரா? ஆமா சார், குடும்ப டாக்டர் இல்ல, அத மாதிரி குடும்ப இன்ஸ்பெக்டர். அவ்வளவு குழப்பம் இவர் குடும்பத்துல. விடிஞ்சா போதும் இவர் வீட்டு போன் தான் சார். இவர் வீட்டு வேலையே எனக்கு சரியா இருக்கு. நான் வரட்டுங்களா? ஆல் தி கான்ஸ்டபிள்ஸ் ஃபாலோ மீ. என்னங்க பிரபல கேடினாரே பில்லாவா? அவனைத்தான் புடிச்சிட்டாங்களே. இவன் எவனோ ஒரு ஜில்லா. யாரா இருந்தா என்ன? வண்டி வரப்போகுது. நீ போய் உன் பொண்ணை பாரு, நான் என் பையனை பாக்குறேன். அப்புறம் சந்திப்போம். வாடி வாடி, இந்த பக்கம் போய் பாப்போம். அசோக் எங்க இருக்கிறாருன்னு தெரியலையே. மிஸ்டர் அசோக், அசோக், அதோ அரசு. அம்மா, அப்பா. பாரு பாரு, இரு. காளிய நான் தான் பிடிக்கலான்னு இருந்தேன், நீங்க பிடிச்சிட்டீங்க. பிடிச்ச கைக்காவது என் கையை கொடுக்குறேன். வந்துட்டியாமா? அம்மா, என்னோட தெய்வம் தான் காப்பாத்துச்சு. என்னமா சொல்ற? அவர் அறிமுகப்படுத்துறேன், வாங்க. அப்பா, இவர் மட்டும் இல்லைன்னா நான் இந்த ஊருக்கு வந்து சேர்ந்திருக்க முடியாதப்பா. மத்த விஷயம் எல்லாம் அப்புறமா சொல்றேன். ரொம்ப நன்றி தம்பி. ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வரணும். இன்ஸ்பெக்டர் சார், நாங்க வரட்டுமா? ஓகே, மறக்காம வந்துருங்க தம்பி. பாய் 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 பாய். இப்படி இப்படி கையாட்டிட்டே போகுது அந்த பொண்ணு. யாரு? நீங்க கேடிய மட்டும் பிடிக்கல, கேர்ள் ஃபிரெண்டையும் பிடிச்சிட்டீங்க. பை தி பை, ஒன் இன்ஃபர்மேஷன். கமிஷனர் உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னாரு. நீங்க பாத்துறீங்களா? சோ ஐ டேக் லீவ். ஓகே ஓகே. ஆல் தி கான்ஸ்டபிள்ஸ் ஃபாலோ மீ. கோர்ட் வாசல்லையே ஒரு குற்றவாளி சுடப்படுறாங்க. பாதுகாப்புக்காக போயிருந்த போலீஸ்காரங்க நீங்க என்னையா செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? எக்ஸ்கியூஸ் மீ சார், குற்றவாளி வரப்போறான், அவரை ஒருத்தர் சுட போறான்னு தெரிஞ்சிருந்தா ரெண்டு பேருமே நாங்க பிடிச்சிருப்போம். தெரியலையே. நோட்டீஸ் கொடுத்துட்டு அன்னினாலையா வருவான், கொலையாளி வரமாட்டான். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு போலீஸ்காரங்க தான் கெட்டிக்காரங்க இது வரைக்கும் ஒரு நல்ல பேர் எடுத்திருக்கோம். அந்த பேருக்கு கலங்க ஏற்படுத்துற மாதிரி குற்றவாளிங்க கை ஓங்கி போச்சு. சமுதாய விரோதிகள் அங்கங்க அதிகமா நடமாட ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க எல்லாம் பேச்ச குறைச்சுக்கிட்டு ஆக்ஷன்ல ஈடுபடணுங்கிறதுக்காகத்தான் இத ஒரு எச்சரிக்கையா உங்களுக்கு சொல்றேன். அண்டர்ஸ்டாண்ட்? எக்ஸ்கியூஸ் மீ சார், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா மூணே வார்த்தையில ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சுக்கிட்டு, ஐ வில் see sir. All the constables follow me. பின்னிடுவன் ஜாக்கிரதை, நான் கோபமா இருக்கிறேன். எஸ் சார். மேலதிகாரிங்க என்ன பார்த்து கேட்ட கேள்விக்கு
நோக்க இழுத்து வச்சு உடுங்கிட்டு செத்துருக்கலாம்யா. ஆனா அது தற்கொலை, சட்டத்துக்கு விரோதம். அதனால தான் விட்டுட்டேன். நான் தெரியாம கேக்குறேன், ஏன் பிடிச்ச? இது கீழே விழுந்துற போதுன்னு ஒரு மரியாதைக்கு பிடிச்சேன் சார். மரியாதையா இருந்தாலும் சரி, அவமரியாதையா இருந்தாலும் சரி, எதை பிடிச்சாலும் நான் தான் பிடிப்பேன். வைக்கீழ. எஸ் சார். ராத்திரில ரோந்துக்கு போறீங்கல்ல, ஆமா. திருடனுங்களும் அங்க சுத்துறானுங்கல்ல, ஆமா சார். ஏன் அவனுங்களை பிடிக்கல? சார், போலீஸுக்கு யூனிஃபார்ம் இருக்குது, ஒருத்தர் அடையாளம் தெரியுது. திருடனுங்க யூனிஃபார்மே இல்லாம வந்துடுறாங்க சார். அப்படி இருக்கும்போது அவங்களை எப்படி சார் பிடிக்கிறது? அதுவும் இல்லாம ஆல் தி கான்ஸ்டபிள்ஸ் ஃபாலோ மீ எப்ப பார்த்தாலும் சொல்றீங்க. உங்களை ஃபாலோ பண்றதுக்கு எங்களுக்கு நேரம் பத்தல சார். தட்ஸ் கரெக்ட். சொல்ல சுருக்கி செயலை விரிவாக்கி கடமையை செய். 3 வார்த்தையில சொல்லிடுறேன் சார். ஐ வில் சீ சார். ஆல் தி கான்ஸ்டபிள்ஸ் ஃபாலோ மீ. கண்டிப்பா எப்படி எல்லாம் ஆடுதுங்க. அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. என்ன பாட்டு மேடு மண்டமெல்லாம் ஏறி இறங்கி இருக்கும் போல இருக்குது. ஸ்டேஷன்ல இருந்து பெட்ரோல் டேங்க் வரைக்கும் எல்லாம் ஆடுது. என்ன ஆகும்? இந்த வண்டியில போனா ஆக்சிடென்ட் ஆகும். அது இல்லப்பா, பட்ஜெட் என்ன ஆகும்? உங்க முதலாளிய பத்தி எனக்கு தெரியாதா? பட்ஜெட் எல்லாம் சொல்லியா தீரணும். தண்ணீர்ல கொண்டா மெதுவா தெரியாம ஆமா, உங்களுக்கு எல்லாம் கார் இருக்கு. ஒரு குச்சியை சாத்தியே தூக்கிட்டு போயிடலாம். ஐயோ, மெதுவா. இந்த வாய்க்கு சிகரெட் வேற. நீங்க போங்க, நான் அனுப்புறேன். ரைட் வச்சா. என்னடா ராங்கு வருது? ஐயோ, எடா அப்துல் இல்ல, எடா ஜானகி அவன் இல்ல. ഈ ആള് ചൊക്കൻ എവിടെ പോയി? മെക്കാനിക് ഷാപ്പിൽ വരുന്ന കാസെല്ലാം റേറ്റിൽ കൊട്ടി കൊടുത്തു. ഈ ആള് എനിക്കൊരു ഭർത്ത. എന്റെ കർത്താവേ, എടോ കുതിരയ്ക്ക് നിനക്ക് എന്നാ സംബന്ധം? കുതിര നിനക്ക് അമ്മാവനോ അച്ഛനോ ഏട്ടനോ? എടാ എവിടോ താത്താന്റെ മോനെ എവിടെ പോയി? கையிலையும் காலையும் ஊத்திக்கிட்டு வாய் வேலை ஊத்தக்கூடாதா? குடிச்சிடலாம். 10 രൂപ വീട്ടിൽ കൊടുത്ത യോഗ്യതയില്ല. ഈ വിയക്തമായിട്ടാളെ കല്യാണം കഴിച്ച് ഞാൻ ഏത് സുഖം കണ്ടു. ഈ കെട്ടിലും. ஆமா, டீ கெட்டுல ஈதான் இருக்குது. டீ எங்கடி இருக்குது? கேலி செய்யண்டா. என்னடி கேலி செஞ்சா கோவிச்சுக்கிற? அப்புறம் கேலி செய்யண்டான்னு ஏன் சொல்ற? தொடேண்டா. என்னடி தொட்டா வருத்தப்படுற? அப்புறம் தொடேண்டான்னு எதுக்கு சொல்ற? ഞാൻ തൊടக்கூடாதுன்னு പറഞ്ഞത്. மேரிக்குட்டி. இந்த பாரு, இந்த மெக்கானிக் ரைட் சொக்கலைங்க சார். இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும். லாரியை கூட ஓவர்டேக் பண்ணுவான். ஆனா அந்த மேரிய ஓவர்டேக் பண்ண மாட்டான். மேரிக்குட்டி விடு, இனிமே ஓ சத்தியமா நான் ரேஸுக்கு போகவே மாட்டேன். இது உன் மேல சத்தியம். வாங்க, வரும். எங்க 2 பேருக்கு டீ எடுத்துட்டு நீ அங்க வரு. மிரட்டண்டா. என்ன அண்டா வந்து குண்டா வந்து? நீங்க வாங்க சார், உட்காருங்க. என்ன பார்த்து ரொம்ப நாளாச்சு. என்ன இந்த பக்கம் திடீர்னு? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். என்ன சார்? நீ ஒரு A கிளாஸ் மெக்கானிக் இல்ல? ஆமா. இந்த மெட்ராஸ்ல இருக்கிற எல்லா கார்களுமே உங்ககிட்ட ரிப்பேருக்கு வரும்ல? ஐயங்கார தவிர எல்லா காரும் வந்தாச்சு. அப்படின்னா MRZ 56, 56ங்கிற கார் இங்க வருதுண்டா. அதனுடைய ஓனர் யாரு? സാറേ ക്ഷമിക്കണം, കപ്പൻ സസറില്ല, ഗ്ലാസ് തന്നെ. டீ தானே நல்லா இருக்கணும். அது கப்பல இருந்தா என்ன, சாசர்ல இருந்தா? புடிச்சுட்டேன். டோன்ட் வரி சார். அந்த கார்ல ஒரு டிப் டாப் லேடி. ഓ, ലേഡി ഓട്ടിന കാറെങ്കിൽ ഇയാൾ നന്നായിട്ട് അറിയും. சும்மா சொல்லட்டும். പറയൂ, ഞാൻ കേക്കട്ടെ. அப்புறம் யார் இந்த லேடி? அழகுல டாப், சும்மா ஒன்றரை ஷேப். ஷேப் நீங்கள் எவ்வளவு கண்டுனது? இவ ஒருத்தி கண்டுனது போயின்னது டன் வயலே ட்ரம் அடிப்பா. சார், அந்த காரை கண்டுபிடிச்சிட்டேன். அந்த கார் நிக்கிற செட்டு, அந்த அட்ரஸ் தான் இன்னும் தெரியல. 2 நாள்ல அதையும் பிடிச்சிடுறேன். நீங்க கவலைப்படாதீங்க. எதுக்கு சார் 50 ரூபா? இது அட்வான்ஸ். இதுல இருந்துதான் என்னுடைய லட்சியமே அட்வான்ஸ்ல போகுது. நான் வரேன் மேரி. லட்சியம் என்ன லட்சியம்? இது തന്നെ ലക്ഷ്യം. കാശ് ഉണ്ടെങ്കിൽ നീ ദേശത്തേക്ക് പോകും, വീട്ടിക്ക് വരണ്ട. குழந்தை பசங்க அவங்க கிட்ட நீ கோரி அடிச்சு வந்திருக்கீங்களா? மந்திரவாதி மாதிரி மாயமா மறைஞ்சிட்டா சீனியர். நீங்க பக்த மாதிரி உடுகடிச்சிட்டு வந்திருக்கீங்க சீனியர். எக்ஸ்பர்ட் தமிழ்நாடு போலீஸுக்கு நம்ம யாரும் கண்டுபிடிக்க முடியல. எவனோ அனாமதயம் அவன் நமக்கு சவால் விடுறானா? அவனுக்கு கெட்ட காலம் பிறந்துருச்சு சீனியர். ஜம்பு, என்ன பகலையே தாகமா? மூளைக்கு வேக வேண்டாமா? ஒரே கல்லுல 2 மாங்கான்னு பழமொழி சொல்லுவாங்க.
வர. இதுவரைக்கும் நாம் நடத்துற கொள்ளைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். வாட்? இனிமே அவன் பேர்ல ஸ்டார்ட் பண்றோம். புரியலையா? பம்பாய் மேல் முகமுடியை நாம போட்டுக்கிட்டு கொள்ளையடிக்க ஆரம்பிச்சா உண்மையான பம்பாய் மேல் யாருன்னு தெரியாம போலீஸுக்கு ஒரு கன்ஃபியூஷன், நமக்கு நல்ல கலெக்ஷன். எப்படி என்னுடைய ஐடியா? எல்லா ஜம்பு திட்டத்தை கை தட்டுங்க. தப்பிச்சு போறோம். வெரி குட். காட்டி கொடுக்கறதோ தப்பிச்சுட்டு ஓடுறதோ நம்ம கேங்ல மன்னிக்க முடியாத குற்றம். ஜம்பு ஒரு பூவும் ஒரு சாதிங்க. பூவுல கூட ஜாதி இருக்கா? ஏன் இல்ல? ஆமா. காதலிக்கிறவன் வரலன்னா காத்திருக்கும் தாமரப்பூ ஒரு ஜாதி. காதல வந்துட்டா முள்ளால குத்துற மாதிரி சொல்லால குத்துற ரோஜா பூவும் ஒரு ஜாதி. ரயில சந்திச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் சந்திக்கலையேங்கிற கோபம் இதான் வந்துட்டுனே. என்ன பார்க்கவா வந்தீங்க? ஏதாவது கைதியை தேடி. நான் தான் அந்த கைதி. ஆமா ஆமா. வாங்கப்பா. என்னம்மா செய்யற? ஒண்ணு இல்லப்பா, படம் வரைஞ்சுக்கிட்டு இருக்கேன். படமா? ஆமா, உன் மனசுல என்னதான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற? எதை பார்த்தப்பா? எதை பத்தியா? நான் வெளியில தலை காட்ட முடியலம்மா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்ப சார் கல்யாணம் எப்ப சார் கல்யாணம்னு என் உயிரை வாங்குறானுங்க. கல்யாணமா? யாருக்கு? உங்களுக்காப்பா? எனக்கா? எனக்கு இனிமே 60ஆம் கல்யாணம் தான். உனக்கம்மா? எனக்கு இப்ப என்னப்பா அவசரம்? ஆ. நான் எப்பவும் சின்ன குழந்தையாவே இருக்க ஆசைப்படுறேன்ப்பா. சின்ன குழந்தையாவே இருக்க ஆசைப்படுறியா? ஏறு, அது உன் சாமர்த்தியத்தை பொறுத்தது. நீ சின்ன குழந்தையாவே இருந்துட்டேன்னா 10 பைசாவுக்கு முட்டாய் வாங்கி கொடுத்து விளையாட்டு காட்டிக்கிட்டே இருப்பேன். எனக்கும் செலவு இல்ல. கொஞ்சம் விலகு. இதுதான் நீ சின்ன குழந்தையா இருக்க லட்சணமா? மீனாட்சி, மீனாட்சி. கூப்பிடாதீங்கப்பா. அம்மா, கல்யாணம் எல்லாம் பெற்றவங்களுக்கு தெரியாம நடக்கவே கூடாது. அவளை வச்சுக்கிட்டு தான் பேசணும். மீனாட்சி, 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 ஏன் கூப்பிட்டீங்க? அடிக்காதடி. உன் மக நமக்கெல்லாம் சிரமம் இல்லாம ஒரு மாப்பிள்ளைய தேடிக்கிட்டாங்க பாரு. மாப்பிள்ளையா? இவனா? ஆமா, நான் தான் தெரியாம கேக்குறேன். என் தம்பிக்கு என்ன ஓட்டையா? அவனுக்கு என்ன ஓட்டுன்னு அவன் அடிக்கடி போற டாக்டர் கேட்டாவில தெரியும். சரி சரி, வாங்க பக்கடையா பேசுங்க. அப்பா, ஏன் அனுமதி இல்லாம என்ன யாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க. ஆமா ஆமாண்டி, உங்க அப்ப உன்னை படிக்க வச்ச மாதிரி எங்க அப்பனும் என்ன படிக்க வச்சிருந்தா நான் இது மட்டுமா பேசுவேன், இதுக்கு மேலையும் பேசுவேன். அவன் ஆண்டி ஒன்ன படிக்க வைக்க போறான். முதல்ல அவன் படிச்சிருந்தல, அப்புறம் ஒன்ன படிக்க வைக்க. மழை வெயிலுக்கு கூட அவன் பள்ளிக்கூடத்து பக்கமா ஒதுங்கினது இல்லையாடி. அதுலம்மா, நீ நினைக்கிற மாதிரி அந்த அசோக்குக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லை. இருந்தாலும் பாரு, அவன் பாக்குற வேலை ஒரு அபாயகரமான வேலை, துப்பறிகிற வேலையா. அதெல்லாம் வேணாம்ப்பா. என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தர்றேன், 10,500 ரூபாய் பணம் தர்றேன், ஒரு மளிகை கடையை வச்சுக்கிட்டு கௌரவமா இருன்னு சொன்னா மாட்டேன்றான். இதுக்கு தான் சொல்றேன், என் தம்பிக்கு இவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து 2 பேரும் வீட்டோட வச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ரொம்ப கண்டாவியா இருக்கும். உன் தம்பிய பத்தியா பேசுற? 4 நாளைக்கு முந்தி பசார் பக்கம் போய்கிட்டு இருக்கேம்மா. இவ தம்பி ஒரு கோமணத்தை கட்டிக்கிட்டு, வேஷ்டிய நானா புடுங்கின, எவன் புடுங்கினானோ, உடம்பெல்லாம் கரும்புள்ளி செம்புள்ளி குத்திக்கிட்டு புலி வேஷம் ஆடி நிதி திரட்டுறானா. 4 பயக வாழை வேற தூக்கிட்டு ஓடி ஆடுறான். இவ வாயில ஒரு எச்சி பிடி வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டியா முன்னால வந்தா. நடைய பாத்தீங்களா? கொஞ்சம் கூட விளையாம போறானே பய. பாண்டரங்க முள்ள விட்டு சோறு நட கட்டி வந்த பய மாதிரி நடக்கிறான். அக்கா தள்ளு. என்ன சோறு? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு, சுத்த சோத்தமிக்கா இருக்கிய. எங்க வீட்டுல மணி அடிப்போம்,
4 நாயங்க சோறு தின்னோம், அதுக்கப்புறம் நாங்க திம்போம். இதுல இருந்தே தெரியுதுடா உன் பரம்பரை என்னன்னு. உங்களுக்கு பொல்லாத பரம்பரை, ஒரே கத்திரிக்காய் 9 நாளைக்கு தின்ற கஞ்ச பரம்பரை. நீ பேசிட்டு இருந்த கேட்டுட்டு இருந்த. என்ன சொன்ன? கடத்தெருவுல கோவணம் கட்டிக்கிட்டு புலி வேச ஆடுற. புலி கோவணம் கட்டி ஆடாம புல் சூட்டா போட்டு ஆடும். இதெல்லாம் ஆட்டியா கலை, உனக்கு எங்க புரிய போகுது? என்ன பத்தி பேச உனக்கு என்ன யோகிதை இருக்கு? உன்னை பத்தி தான் இந்த ஊரே பேசுதே. என்ன பத்தியா? உன்னை பத்தி மட்டுமில்ல, உன் பொண்ணை பத்தியும் பேசு. நீ சும்மா அடே யோசிக்க போயில. என்ன சொன்ன? என்ன பத்தி 1000 பேசி, என் பொண்ணை பத்தி பேசினா பல்ல உட பேசுவேன், நல்லா பேசுவேன். யார வந்த பொறுக்கி துப்பறி நிபுண அசோக், அவங்க பின்னால சினிமா பார்க், பீச் பார்க், சினிமா ஹோட்டல் சுத்திக்கிட்டே இருக்காளே. எல்லாம் உனக்கு அப்புறம் தெரியும். நான் தான் பின்னால போய் பாத்துக்கிட்டே இருக்கேன். மானம் கேட்ட பையன். அவதான் ஒருத்த பின்னால போறாளே, நீ அவ பின்னால நாய் மாறி. நாயா அக்கா என்ன சொல்றாரு பாத்தியா? அங்க இங்க சுத்தி அடிமடியில கை வைக்கிற மாதிரி என்கிட்டே நீ வந்துட்டியா? ஒண்ணு நான் 2ல 1 பார்த்துட்டு தான் விடுவேன். நீ சும்மா இருமா. கோட்டை கரெக்டே. இன்னைக்கு ஒரு கை பாத்துறேன், உனக்காச்சு எனக்காச்சு. ஒன்னா சேர்த்துக்கிட்டீங்களா? நீ பாத்து நீ சும்மா ஒண்ணு பயப்படாத. அப்புறம் என்ன பாத்துறேன். ஊருக்கு சமயத்துல விட்டுருவேன். உரட்டு போய் அவன் ஏதாவது பண்ணிவிட்டான்னா கெட்டிவா கோட்டையாரா கலெக்டர். என் சர்வீஸ் எத்தனை கோட்டை நான் கட்டிருப்பேன்டா கலெக்ட பையன். நீ கோட்டை கலட்டி இருக்க மாட்டேன், கோட்டை விட்டுருப்ப. எதை வேணாலும் விடுவேன். மான ரோஷ வெக்க இருந்துச்சுன்னா இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் இருக்க கூடாது. வெளியில போ. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் ஏன் இந்த வீட்டுல இருக்கேன்? இந்த வீட்டு சோத்த நீயே தின்னியா நாய்? என்னடாச்சு? கிளிய வளர்த்து பூனை கையில கொடுத்துட்டவே. கிளியா? எது கிளி? எங்க அக்கா. இது கிளின்னா கிளிக்கு எதை சொல்றது? உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லு. வெளியில வா. தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பாய் கோவிந்தோ. தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பாய் கோவிந்தோ. நனகட்டு காதலியை காருகை விட்டு போனதும் கொய்தோ கொய்தா. என்னதுங்க? வையா பேசாம வையா. வையா சத்தம் போடாதையா. சத்தம் போட்ட சுட்டுவேன். இப்ப நாங்க உன்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவோம். அங்க வந்து யாரு என்ன கேட்டாலும் எஸ்ன்னு பதில் சொல்லணும். அப்படி சொன்னா உனக்கு நான் 100 ரூபாய் தருவேன். 100 ரூபாயா? ஆமா. என்ன சொல்லு? யாரு கேட்டாலும் எஸ்ன்னு சொல்லணும். எங்க சொல்லு பாப்போம். வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறாரு. தெரியுது. துரைக்கு நம்ம ஊரு நகைன்னா ரொம்ப பிரியம் இல்லீங்களா துரை? ஏன் நம்ம கடையில புது விதமான நகைகள்லாம் வந்திருக்கு. பரதேசி பரதேசி அந்த புது நகைகளை கொண்டு காட்டப்பா. சார், துரைக்கு ஒரு ஒட்டியானம் கொடுங்க. முத்தியான இவருக்கா? அட இவருக்குன்னா இவருக்கேவா? இவர் சம்சாரத்துக்கு. அவங்களும் இவர மாதிரியே இருப்பாங்க. அப்படியா? இவர் சைஸுக்கு எதை வாங்கினாலும் அவங்களுக்கு சரியா இருக்கும் இல்லீங்களா துரை? இவர் சைஸுக்கு நம்ம கிட்ட ஒட்டியானம் கிடையாதுங்களே. ஆனா என்னங்க வியாபாரம் பண்றீங்க? ஏங்க 2 ஒட்டியானத்தை ஒண்ணா சேர்த்தா சரியா போகுது. 2 ஒட்டியானத்தை ஒண்ணு சேர்க்கிறதா? நல்ல யோசனை தான். பரதேசி பரதேசி 2 ஒட்டியானம் போட்டாப்பா. எப்படி பிடிச்சிருக்க? அடுத்தாப்புல வைர மோதிரம் வேணும்ல தோற? அப்போ மோதிரத்தை கொண்டாங்க. இவர் சைஸுக்கு மோதிரம் போடணும்னா வளையலத்தான் போடணும். அத பத்தி உங்களுக்கு என்னங்க? அப்புறம் துரை வைர நெக்லஸ், வைர கம்மல், வைர வளையல், வைரத்தோடு. இப்ப துரை சொன்ன எல்லாத்தையும் கொண்டு வந்துறீங்க. பரதேசி துரை சொன்ன நகையெல்லாம் கொண்டு வா. துரை எல்லாம் பிடிச்சிருக்குல்ல? அப்ப துரைச்சானை கொண்டு போய் காட்டிட்டு வரலாம்ல? பில்ல போடுங்க. பரதேசி எல்லா இடத்துக்கும் பேக் பண்ணி பில் போட சொல்லு. திருவோடுங்கிறாரு. அவர் ஊர்ல எல்லாம் கிடைக்காதுங்க, அதனால வாங்கிட்டு போறாரு. எடுத்துட்டு போட்டு கடைசி காலத்துல உதவும்.
அப்ப செட்டியார் நகையெல்லாம் கொண்டு போய் துரைசாமிட்ட காட்டிட்டு வர்றோம். துரை அது வரைக்கும் இங்கே இருக்கட்டும். துரை எது கேட்டாலும் கொடுங்க, தில்லுன்னு சேர்த்துங்க. உங்க பையனை எங்க கூட அனுப்புங்க. பரதேசி கூட போயிட்டு வாப்பா. அப்ப துரை நாங்க வரோம். உங்க கடையில நகை வாங்குறத பத்தி துரைக்கு ரொம்ப சந்தோஷம். எந்த ஊரு? ஒரு ஊரா? இந்தியாவை சுத்தி பார்க்க வந்தீங்களா? உங்களை பார்த்தா கிங்காங் மாதிரி இருக்கு. குஸ்தி போடுவீங்களா? ஏங்க குஸ்தி போடணும்னா தரையில கிடந்து உருளணுமே, உருளுவீங்களா? போய் 1 மணி நேரம் ஆகுது. போனவங்க வருவாங்கல்ல? எப்பயா வருவாங்க? என்னையா எதுக்கு எடுத்தாலும் ஏத்துக்கிட்டு வருவாங்களா வரமாட்டாங்களா? வரமாட்டாங்களா? அப்ப இங்க வந்துட்டு போனவங்க கொள்ளக்கார பசங்களா? கொள்ளக்கார பசங்களா? கொள்ளக்கார பசங்களா? எதுக்கு எடுத்தாலும் தலையை எஸ்டிஎஸ் உருட்டியே எங்கிட்ட இருக்க நிறைய இல்லாத கொள்ளக்கார பசங்க அடிச்சுட்டு போறது காட்டா தலையை எஸ்டிஎஸ் உருட்டியா? உண்மையை சொல்லிடுறேன். நான் துறையும் இல்ல, எனக்கு துறைச்சாரி இல்ல, நான் ஒரு பிச்சைக்காரன். நகையெல்லாம் கோயிந்தா பண்ணிட்டு கடைசியில நீ வச்சிருக்கிற ஓடி தெரியலையாடா? தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பா கோயிந்து. നിങ്ങളുടെ സ്നേഹിതനെങ്കിൽ ഹോട്ടൽ കൂട്ടി പോകണം. ഇവിടെ എന്താ ചോറ്? എന്താ ചോറില്ലടി? വെന്ത ചോറടി. நான் உன் கையால ஒரு வேளை கூட சாப்பிடலடி. கையா சாப்பிடுறீங்க? ഞാൻ എന്താ തറയിൽ போட்டோம்? நீ എന്താ பொறுக்கியோ? என்னடி அவன் வரும்போது பொறுக்கி இருக்குன்னு சொல்லாவரி. உன்னை பத்தி நான் ரொம்ப பெருமையா சொல்லியிருக்கேன். நீ என்ன எந்த பெருமையே പറയുന്നത്? யாரான இந்த பரதேசி மகன்? பரதேசி மகன் இல்லடி, என்னுடைய பழைய சிநேகிதன் போலீஸ்காரர் மகன். போலீஸ்காரர் மகனெങ്കിൽ எனக்கு இந்த பயமோ? நான் என்ன கள்ளியும் இல்ல சப்பாத்தியும் இல்லடி. அடியே இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவனுக்கு வயிறார சோறு போட்டு என்கிட்ட மரியாதையா நடந்தேன்னா அவன் ஊருக்கு போய் மாமி மச்சாங்கிட்டேனா அடே இன்னொரு ஜாதி பொண்ணை கட்டிட்டான்னு சொன்னீங்களே, நீங்க நேர்ல போய் பாருங்கடா. அவ ஒரு அருந்ததி, அவ ஒரு நலாயினி, அவ ஒரு சாவித்திரி. இந்த 3 மொத்தமா அந்த மேரிகிட்ட பாக்கலான்னு உன்னை பத்தி பெருமையா சொல்லுவான். അങ്ങനെ പറയുന്നതോ? அதுக்கு நான் என்ன செய்யணும்? சமையல் செய்யணும். சமையலாയി? எந்த ஆயி? மீன் குழம்பு செய்து முட்டை போட்டு. முட்டை போட்டு இல்ல புடு, அதோட ஒரு ரசம், ஒரு கூட்டு, 2 அப்பளத்தை சுட்டு போட்டுட்டேன்னா விருந்து முடிஞ்சது. அதோட பரிமாறும் போது பொரியலை பொட்டுன்னு போடாம அப்பளத்தை புடிச்சுக்கொண்டு வீசாம கொஞ்சம் அடக்கமா மரியாதையா செய்யும் செய்யும். அதோட நான் உன் புருஷன் உன்னை அதிகாரம் பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குங்கிறத எடுத்து காட்ட. அடிக்குமோ? பேசுறதுக்கே பயமா இருக்கு. எங்கடி அடிக்கிறது? சும்மா அவன் முன்னாடி எங்கடி குழம்புல உப்பு இல்ல அப்படின்னு பூன்னு துப்புவேன். ஆயாளும் இல்ல அப்பனும் இல்ல, ஒன்ன தாண்டி சும்மா தாண்டி சும்மாதான். உடனே நீ பயந்து நடுங்கி உப்பு போட மறந்துட்டேங்க அப்படின்னு சொல்லணும். உடனே என்னடி சோறு வேகல, நான் இந்த மகளை அப்படின்னு சொல்லுவேன். ஆனா மரியாதை மனசுக்குள்ள இருக்குண்டி. அப்படியா? அப்ப பாரு மேரி 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 உன்னை நான் அதிகாரம் பண்ற மாதிரி பண்ணுவேன். அதுக்கு நீ பயந்து மரியாதை கொடுக்கற மாதிரி கொடுத்தீங்கன்னா அதை பார்த்துட்டு போய் ஊர்ல இருக்கிற என் மாமன் வச்சாங்கிட்ட அருந்ததி சாவித்திரி நலாயினின்னு பறையும். இடம் மெக்கானிக் அந்த வந்துட்டு இல்ல, அவன் வரும்போது இடம் கிடான்னு கூப்பிடாத. என்னங்க ஏங்க அப்படி கூப்பிடு. என்னங்க പറയൂ പറയൂ. ഞാൻ നിങ്ങൾക്ക് 3 ചാൻസ് കൊടുക്കും. அது போதும். 3 തടവയ്ക്ക് മേൽ നീ എന്നെ തിട്ടുമെങ്കിൽ ഞാൻ ഭദ്രകാളി വേഷം പോടും. അറിയോ? அப்ப 3 தடவைக்குள்ள முடிச்சுக்கணும். அதெல்லாம் அங்கே விட்டு வா வா நண்பா உட்கார். இவ்வளவு அன்பா யாருமே கூப்பிட்டது கூட இல்ல நண்பா. நான் நண்பனாக்கு வீடு எப்படி இருக்கு நண்பா? ஊடா இவ்வளவு சுத்தமா இருக்குது நண்பா. என்னமா வேற ஜாதிக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன்னு மாமா மச்சான் ஊர்ல இருக்கிறவன் ஒரு மாதிரியா பேசினாங்களே பாத்தியா நண்பா? நண்பா நான் கல்யாணம் பண்ணிருக்கிறது மகாலட்சுமி. அதனாலதான் வீடு நல்லா இருக்குது, குடும்பம் நல்லா நடக்குது. மகாலட்சுமி இலைய போடு. ஏன் நண்பா மிரட்டாத நண்பா, கோச்சுக்காத நண்பா. இது என்ன கோவத்தை பார்த்த? போல போல பாரு. என்னங்கோ ஏங்கோ அப்பளம் பொரியுதுங்கோ.
இப்ப இலை போடுதுங்க. ஐயோ ஐயோ, மனைவி மனைவி, வார்த்தைக்கு வார்த்தை இங்கோ இங்கோ இங்கோன்னு மரியாதை சும்மா எழ ஓடுது. ஏங்கோ சமையல் ஆயி. அப்ப இலைய போடு. பறக்காது பறக்காது வரும் வரட்டும். இது மாதிரி ஒரு தடவை கூட புனிஞ்சவே இல்லை நண்பா. யாரு? என் பொண்டாட்டி தான். என்னமோ வேற ஜாதிக்கார பொண்ணை கட்டிக்கிட்டான் எல்லாரும் பெருசா பேசுறாங்க. கவனிச்சியா? இவன் எனக்குன்னு பிறந்த பத்தினி சீதை. என்னங்கோ ஏங்கோ மீன் குழம்புங்க. தாராளம் தாராளம். நண்பா, மீன் குழம்பா இது? இல்ல தேன் குழம்பு. என்ன உப்பே இல்ல? உங்க அப்பா விட்டு தொட்டா போகுது, உப்பா கொஞ்சம் அள்ளி போட்டாடி பொறிக்கு நாய. கோபம் கூடாது நண்பா. இது என்ன பார்த்த? இன்னும் போக பாரு. ஒரு தடவை ஆயி. இலைய மாத்திரம். என்னங்கோ ஏங்கோ சமைக்கணுங்கோ. உப்பு வேணுமெങ്കിൽ கொண்டு வரும். பணிவே கவனி பணிவே கவனி. பணிவு மட்டுமா நண்பா? என்ன நெறிவு நண்பா? நீ ரொம்ப கவனிக்கிற சோட்ட கவனி. எந்த நண்பா? அடக்கமான பொண்ண நாயே பேயன்னு சொல்லி விரட்டிடுவ போல் இருக்க. நீ சும்மா இவனுக்கு எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். நீ எதை போட்டாலும் சாப்பிடுவோம். நான் அப்படியா? அப்படி இல்ல நண்பா. என்ன? நீண்ட நாள் ஆச்சு நல்ல சோறு சாப்பிட்டு. அவனுக்கு வை. அது உப்புப்பா. எதை போட்டாலும் அன்றதா? சாப்பிடு. என்ன நண்பா சாப்பிடாம அப்படி வைக்க நண்பா? நீ வந்து பந்தா மெதுவா சாப்பிடு. இந்த பாரு இலையில இருக்கிற எதுவும் நான் எடுத்துக்க மாட்டேன். நீ மெதுவா சாப்பிடலாம். என்ன பாச்சு? கல்லா பல்லா உடஞ்சது. கல்லா ஏண்டி நான் இந்த மழை? என் நண்பை நான் சோறு திங்க வந்தானா இல்ல கல்ல திங்க வந்தானா? அது இருக்கு அவனுக்கு. 2 தடவை ஆயி. என்ன நண்பா 2 தடவை ஆகி? அது பொண்ணுல கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, 2வது தடவை தானே கண்ணு வந்திருக்குது அப்படின்னு சொல்றான். போய் கை வைக்கலாப்பா. சாப்பிடு நண்பா. தாராளம் வளர்க்கிற பந்தா சாப்பிடு. இது எல்லாம் இதை திங்க முடியாது. இருக்கட்டும் நண்பா. சத்தியமா சொல்றேன் நண்பா, என் சம்சாரம் சாப்பாட்டுல கல்ல போட மாட்டான், தலையில தான் கல்ல போடுவான். என்ன அடக்கம் ஒடுக்கம்? இந்த அடக்கம் ஒடுக்கமும் இந்த நாட்டுல ஒரு பயம் கொண்டாட்டிட்டே இல்ல. நீ பல வீடு ஏறி இறங்கிருக்க. சரி, நம்ம வீட்டு சாப்பாடு எப்படி? நண்பா, நான் சாப்பாட்டையா பார்த்தேன், உன் சம்சாரத்தை எல்லாம் பார்த்தேன். என் சம்சாரம் அதுக்காக அதுக்காக சாப்பிடு. என்ன நீ தைல கொண்டாட மோளை கொண்டாந்துருக்க? அழுவுல புளிப்பா இருக்குது. அறிவு இருக்கா? உங்க அப்பா வீட்டு காட்டா போகுது. 3 தடவை ஆயி. என்ன நண்பா 3 தடவை ஆகி? அது வேற ஒண்ணும் இல்ல, 3 தடவை உரம் ஊத்தி முறிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. நீ இவ்வளவு பேசுற, உன் சம்சாரத்துக்கிட்ட இருந்து ஒரு கோபம் இருந்தாலும் உன் சம்சாரத்தை வீட்டுல வச்சிருக்க கூடாது நண்பா. பின்ன எங்கேயாவது கோயில்ல வச்சுதான் கும்பிடணும். இது சாப்பிட்டு சாப்பிடு, அவசரப்படாது. மெதுவா மெதுவா. எங்க போற எங்க வர? என்ன முள்ளு இருக்கிற முழுங்கி பையன் என்ன ஆக போகுது? நல்லது கேட்டா நாளைக்கு தெரியும். இருக்கு இருக்கு வடிச்சிருவான். இலையில நீ எடுக்கலாமா? என்னடி வந்த இருந்தாலும் இலைய எடுத்துட்டு நீ பார்த்து நீ நிக்கிறேன் அறிவு விட்ட நாய் சோறுங்க வைக்க வச்சுக்கிறியா? இலைய எடுக்க வேண்டி கழுத கோபம் வேண்டாம். 4ஆம் தடவை ஆயிடா நாயிண்டம். ஒண்ணும் பயப்படாத, இது காசு சேர்த்த அப்பப்ப வரும் போயிடும். இருந்தாலும் நண்பா, என் மனைவி எத்தனையோ சட்டியை என் தலையில உடைச்சிருக்கா. இப்படி மான மாதிரி விழுந்ததில்லை. கையில ஒரு பூச்செண்டு தான் பாக்கி. இனி பிடிச்சுக்கோ. உதவி ஏடா இவன் இந்த സ്നേഹിതനും പോലീസുകാരൻ വാങ്ങണം പരദേശിയാണ്. ഇനി ആരാണ് പരദേശി ഇവിടെ ഊണ് കഴിക്കാൻ വന്നാലോ இந்த കൊടലെടുത്ത് ആവിയൽ വന്നു. ஆயிரம் தான் நான் உங்க மேல ஆசை வச்சாலும் உங்க எண்ணமெல்லாம் அந்த ஹேமா மேலதான். வாய் ருசிக்கு ஹோட்டல் சாப்பாடு கிடைச்சாலும் வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கே, அது ருசிக்க வேண்டாமா? கிடைக்காததுக்கு ஏன் இப்படி கொட்டாய் விடுறீங்க? கிடைச்சிட்டா சேலஞ்ச் both of you, இதுதான் நம்ம ஃபைனல் அட்டாக். வீட்டை சுத்தி பலத்த போலீஸ் காவல் இருக்குன்னு சொன்னியா? காவலை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அந்த வீட்டை பத்தின ரகசியம் பூரா எனக்கு தெரியும். கவியா
You come here. Okay. கவனம் இருக்கட்டும். கட்டில தான் ஹேமா படுத்திருப்பா. மிஸ்டர் பிள்ளாய், சார் பங்களாவை சுத்தி போலீஸ் பாரா போட்டுட்டேன். என்ன படிக்கிறீங்க? ராமாயணம் தினம் படிப்பீங்களா? வைகுண்ட ஏகாதேசி சிவராத்திரி அன்னைக்கு கண்ணு முழிக்கிறதுக்காக வேண்டி படிப்பேன். இந்த படுவாய் பம்பாய் மேல் தான் இன்னைக்கு கண்ணு முழிக்கும்படியா வச்சுட்டானே. ராஸ்கல். அவனை நிச்சயமா நான் அரெஸ்ட் பண்ணுவேன். பட் ஒன் திங், சின்ன சந்தேகம். ராமாயணத்துல இல்லீங்களா? என்னுடைய கேஸ்ல ஸ்டேட் அவார்டா சென்ட்ரல் அவார்டான்னு குழப்பமா இருக்கு. இதுல என்ன குழப்பம்? முதல்ல புடிங்க, எந்த அவார்டாவது கிடைக்கும். நீங்க படிங்க, சத்தம் போட்டு படிங்க, நானும் கேக்குறேன். சரிங்க, இது என்ன படிக்கிறது? எனக்கு எல்லாம் மனப்பாடம். சொல்ற கேளுங்களேன். அப்ப சொல்லுங்க. மூக்கறுபட்ட சூர்ப்பனகை அலங்கோலமாக ஓடி வந்து தன் அண்ணன் ராவணனிடம் என்ன சொன்னாள்? அந்த கண்ணங்கருத்தவைய காது மூக்கருத்தவைய அண்ணன் தம்பி 2 பேரு ஆம்பளே, அங்கே அவங்களோடு ஒரே ஒரு பொம்பளே. அந்த கண்ணங்கருத்தவைய காது மூக்கருத்தவைய அண்ணன் தம்பி 2 பேரு ஆம்பளே, அங்கே அவங்களோடு ஒரே ஒரு பொம்பளே. கெக்கச்சி வந்த கிளி சீதையனும் அந்த கிளி செவ்வந்தி பூவாட்டம் இருக்கிறா, அவ செவ்வாறு கொட்டாட்டம் சொல்லிக்கிறா. அந்த கட்டழகு புத்தவளை கட்டிலுக்கு ஏத்தவளை கொட்டிக்கிட்டு நீ வரணும் அண்ணாத்தே, நான் இதுக்கு மேல சொல்லுறது என்னாத்தே. அப்படின்னு சொன்னா உடனே ராவணன் பக்கத்தில் இருந்த மாமன் மாரீச்சனை பார்த்து, இன்ஸ்பெக்டர் சார் என்னாச்சு? ஒண்ணுல சீதை பெண் தானே, அதுல என்ன சந்தேகம்? ராமனுடைய மனைவி தானே. அம்மா, சீதை தனியா இருந்ததுனால தானே ராவணன் தூக்கிட்டு போனா. அந்த இடத்துல அவுட் போஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் இருந்து அங்க இன்ஸ்பெக்டர் சூடாமணி இருந்திருந்தானா ராவணன் தூக்கி இருக்க முடியுமா சார் சீதைய? புராணமே சேஞ்ச் ஆயிருக்கும். ராமாயணத்துல நீங்க அப்படியே லயிச்சு போயிட்டீங்க சார். லகிச்சா இழஞ்சு போயிட்டேன். அடடே, மணி 5 ஆச்சுங்க. இனிமே அந்த பம்பாய் மெயில் வர்றதாவது உங்க பொண்ணை தூக்கிட்டு போறதாவது. அது மட்டும் இல்லைங்க, இந்த இன்ஸ்பெக்டர் சூடாமணி இருக்கிறாருன்னு தெரிஞ்சாலே ஒரு ஈ எறும்பு நுழையாது. நீங்க என்ன கருகுட்டியா வெள்ளமா ஈ எறும்பு வர்றதுக்கு? ஏன்பா அம்மா இங்க வரலையா? இங்க வரலையே. அங்கேயும் காணுமே. எங்க போயிருப்பா? என்னங்க பாக்கார வந்து காத்துக்கிட்டு இருக்கானுங்க, தோட்டத்திலயும் அம்மாவை காணோம். உங்க அப்பா எங்கம்மா படுத்திருக்காங்க? பெட்ரூம்ல தான். சார் பெட்ரூமுக்கு வாங்க சார். உங்க பெட்ரூம் நான் எங்க தேடி பாக்க சார். வாங்க வாங்க. நான் இங்கதான் படுத்திருந்தேன், அம்மா இங்கதான் படுத்திருந்தாங்க. ஐயோ, வழக்கமா இங்கதான படுப்பா, இங்கேயும் காணாமே சார். பதட்டப்படாதீங்க. என்ன லெட்டர்? பாண்டுரங்கம் பிள்ளை உங்களுக்கு தான். படிக்க சார், படிக்க சார். என்னது, அவருக்கு லெட்டர் எல்லாம் எழுத தெரியாதே. என்ன பண்ணுவேன்? எனக்கு கை ஓடல, காலு ஓடல. படிக்கட்டும். பாண்டுரங்கம் பிள்ளை அவர்களே, உமது மகளை தூக்கி சென்றவன் நானே. ஏற்கனவே எனக்கு தருவதாக சொல்லியிருக்கும் 10 லட்சம் ரூபாயை நீங்கள் தரவில்லை என்றால் உங்கள் மகளை நீங்கள் உயிரோடு பார்க்க முடியாது. இப்படிக்கு பம்பாய் மெயில் 109. மிஸ்டர் பிள்ளை, நம்ம பிளான் சக்சஸ். என்ன சக்சஸ்? பொண்ணதானே தூக்கிட்டு போறேன்னா இப்போ உங்க பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிருக்கலாம். கவலைப்படாதீங்க. எப்படி சார் பொண்டாட்டி போன ஒரு பாடு கவலைப்படாம இருக்கிறது? நோ நோ, அவன் அங்க பாப்பான். இது பொண்ணு இல்ல அம்மா தான் தெரியும், அனுப்பி வச்சிருவான். கவலைப்படாதீங்க. Anyhow, அவன் அரெஸ்ட் பண்ணி நான் அவார்டு வாங்கல. இன்ஸ்பெக்டர் சூடாமணி இல்ல, all the constables follow me. அருமை ஏமாவே, சின்ன வயசுல இருந்தே அழகோட டெவலப்மெண்ட அணுவணுவா ரசிச்சதோட கோளாறுதான் இங்க தெரிந்து. கண்ணே ஹேமா, உன் அமுல் பேபி பேசும் அஜந்தா போசும் என்னை அப்படியே பித்தனாக்கி விட்டன. எங்கே என்னை திரும்பி பார்த்து கட்டிப்பிடித்து இச்சென்றோர் முத்தம் கொடு பார்க்கலாம் கண்ணே. அக்கா நீயா உண்மையா போய் நான் வர்ணிச்சேன். அம்மா உயிரோட இருந்திருந்தா அவளையும் கொண்டு வந்து வர்ணிச்சிருப்பாடா. அயோக்கிய ராஸ்கல்.
ஆள் மாத்தி கொண்டு வந்து போட்டாங்க. தெரியாதனமா நடந்து போச்சு. தெரியாதனமா உன்னை தம்பியா பெத்தாளே எங்க அம்மா, அவளை சொல்லணும்டா. ஏண்டா சில தூக்கிட்டு வந்தவங்க இருட்டுல கொண்டாந்து போட்டிருந்தா வெறி பிடிச்ச நாயே, நீ முறந்தாவே நடந்திருந்தா. மை காட், மிஸ்டேக் நடந்து போச்சுக்கா. நீ மனுஷனா பிறந்ததே மிஸ்டேக்குடா. நாயா நரியா பிறக்க வேண்டிய நீ என் தம்பியா வந்து பிறந்த பாரு, அது என் தலையெழுத்துடா, தலையெழுத்து. உன் மகன் மேல நான் எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன் தெரியுமா? இன்னும் என் மகளை நினைக்கிற? அக்கா மேலேயே நியாயம் இல்லாதவன் பொண்டாட்டியும் ஒரு நாள் தெருவுல விட்டுட்டு போயிடுவாடா. டேய், நீ செய்யற அக்கிரமத்துக்கெல்லாம் ஆனா ஒரு நாள் நிச்சயம் உன்னை தண்டிப்பான்டா. நான் வரேன். தைரியமா இருக்கப்பா. எப்படிமா தைரியமா இருக்கிறது? உன்னை தூக்கிட்டு போய் 10 லட்சம் கேட்டான். அவளை நிறுத்து பார்த்து எடைக்கேட டபுளா கேட்டான். நான் எங்க அம்மா போவேன். மீனாட்சி, மீனாட்சி, பாவி, என்ன எப்படி விட்டுட்டு போக உனக்கு மனசு வந்தது? நான் காராம போனேன், என்ன யாராவது தேடி வந்தீங்களா? நானே வந்தேன். நீ போன இடம் எங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனா அந்த பம்பாய் மேல் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். என்னங்க செய்வான்? என்ன தூக்கிட்டு போனது என் தம்பி. உன் தம்பியா? அட பாவி. சரதா, நீ சின்ன வயசுல அவனை தூக்கி வளர்த்தி இல்ல, அதுக்கு பதிலா இப்ப உன்னை தூக்கிட்டு போய் வளர்க்கறதுக்காக கொண்டு போயிருக்கிறான். அவன் என்ன சொன்னான் தெரியுமாங்க? கண்ணே பூங்கொடியே, என்ன கட்டி பிடிச்சி முத்தம் கொடு. விவரம் தெரியாத பையன். உன்னை கட்டி பிடிக்க முடியாம நானே